தெருநாய்க்கடி சம்பவங்கள் இந்தியா முழுவதும் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கின்றன. இதனை தடுக்க அந்தந்த மாநில அரசுகள் கடும் நடவடிக்கை எடுத்து வருகின்றன. அது மட்டும் இன்றி நாய்களுக்கு கருத்தடை செய்யும் பணிகளும் நடந்து வருகின்றன. நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு தடுப்பூசி போடும் பணிகளும் நடந்து வருகிறது. அதேபோல தமிழகத்தில் சமீப காலமாக தெருநாய்க்கடிகள் சம்பவம் அதிகரித்து வருகின்றன. அவ்வப்போது உயிரிழப்பு சம்பவங்களும் ஏற்படுகின்றன. நாய்க்கடி சம்பவங்களை தடுக்க அரசு பல்வேறு தீவிர நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருந்த போதும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நாய்க்கடி சம்பவங்கள் நடந்து கொண்டேதான் வருகின்றன. தமிழகத்தில் 2025ஆம் ஆண்டு நிலவரப்படி தற்போது வரை 5.25 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதித்துள்ளதாகவும் 28 பேர் ராபிஸ் நோயால் உயிரிழந்துள்ளதாகவும் தமிழக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை தெரிவித்துள்ளது. கடந்த ஆண்டு 4.8 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு தமிழ்நாட்டில் 5.25 லட்சம் பேர் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. அதேபோல கடந்த ஆண்டு 43 பேர் நாய்க்கடியால் உயிரிழந்துள்ள நிலையில் இந்த ஆண்டு 28 பேர் உயிரிழந்துள்ளதாக பொது சுகாதாரத்துறை தகவல் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து அரசு பொது மருத்துவமனைகள், மாவட்ட மருத்துவமனைகள், நகர்ப்புற மருத்துவமனைகளில் நாய்க்கடிக்கு தேவையான மருந்துகள் இருப்பில் உள்ளதாகவும் சுகாதாரத்துறை தெரிவித்திருந்தது. குறிப்பாக ஒரு நாய் தனது நகத்தால் கிழித்தாலோ அல்லது நாய் மூலம் ஏதேனும் சிறிய காயங்கள் ஏற்பட்டாலும் RIG என்று சொல்லக்கூடிய ராபிஸ் இம்யூனோகுளோபுலின் என்ற 3ஆம் கட்ட தடுப்பூசி செலுத்திக் கொள்வது நல்லது என சுகாதாரத்துறை அறிவுறுத்தி இருந்தது. அது மட்டும் இன்றி நாய்க்கடியால் பாதிக்கப்பட்டவர்கள் உடனடியாக 4 டோஸ் ARV தடுப்பூசி அட்டவணைப்படி தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறியிருந்தது. இந்த நிலையில்தான் இந்தியாவில் போலி ராபிஸ் தடுப்பூசிகள் புழக்கத்தில் இருப்பதாக ஆஸ்திரேலிய சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 2023ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி முதல் இந்தியாவில் அபயராப் என்ற பெயரிலான போலி ராபிஸ் தடுப்பூசிகள் விநியோகிக்கப்பட்டு வருவதாக ஆஸ்திரேலியாவின் தடுப்பாற்றல் ஆலோசனை குழு தெரிவித்துள்ளது. இந்த தடுப்பூசிகளில் போதிய மருத்துவ வீரியம் இல்லாத காரணத்தால் இவற்றை செலுத்திக் கொண்ட நபர்களுக்கு வெறிநாய்க்கடி உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு எதிரான முழுமையான பாதுகாப்பு கிடைக்காது என கூறப்படுகிறது. கடந்த ஓராண்டிற்கும் மேலாக இந்தியாவில் இந்த தடுப்பூசியை செலுத்திக் கொண்ட ஆஸ்திரேலிய மக்கள் மற்றும் வெளிநாட்டினர் உடனடியாக மருத்துவரை அணுகி அங்கீகரிக்கப்பட்ட மாற்று தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளுமாறு ஆஸ்திரேலிய அரசு வலியுறுத்தியுள்ளது.